ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் 1000 கவலைகளை வைத்துக்கொண்டு வெளியில் எப்பொழுதுமே கவலைகளோடு தான் இருக்கிறார். கவலைகளோடெல்லாம் ஒரு பொழுதும் இருக்க வேண்டிய அவசியங்கள் அல்ல. மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்று நடக்கும். இன்றைய சூழ்நிலைகளுக்கு 1000 விஷயங்கள் உங்களுக்கு தவறான கணக்குகளை போடவும் தவறான முடிவுகளை எடுக்கவும் வைக்கும். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்பொழுது நேரத்தை சரியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலிருந்து இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உங்களுக்காக கிடைக்கும். நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறேன், இதெல்லாம் சாதாரணம், இப்படியெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் நடக்காது, நம்மை தெய்வம் ஏமாற்றுகிறது என்பது போல நினைக்காமல் நம்முடைய வாழ்வில் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும் என்று நம்புங்கள். உங்களுடைய நம்பிக்கை என்று மட்டும் அல்ல, என்றும் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களோடு இருக்கிறேன், நஷ்டங்களோடு இருக்கிறேன், வழிகள் வேதனைகளோடு இருக்கிறேன் என்பது போல எப்பொழுதும் நினைக்காமல் உங்களுடைய வாழ்வில் சந்தோஷங்களோடு இருப்பேன், உங்களுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்க வைப்பேன் என்பதை மட்டுமே நினையுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்களே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம், என்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே வசதிகள் இல்லாமலேயே இருக்கிறது, நான் வசதியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது மட்டும் அல்லாமல் என்னிடம் வசதிகள் இல்லாததினால் எல்லோரும் என்னை நினைப்பது, வசதி இல்லாதவள், இவளிடம் எதுவுமே கிடையாது, இவள் எல்லா விஷயத்தையும் மிகப்பெரிய அளவில் பாரத்தோடும் எல்லா விஷயத்திலேயும் கவலையோடும் தான் இருப்பாள், இவளை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்பது போலவே நினைக்கிறார்கள். ஆனால் நான் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வேன் என்று உங்களுக்கு கூறி இருக்கிறேன், சரியா? உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் நிச்சயமாக உதவியாக இருப்பேன், பெரிய அளவில் சந்தோஷம் கொடுப்பேன். இன்றைய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் நினைப்பது நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமும் குழப்பமாகவே இருக்கும் என்பதையே நினைக்கிறீர்கள். ஆனால் இங்கு குழம்பி தவிப்பதற்கு வேலைகள் ஒரு பொழுதுமே கிடையாது. அழாதீர்கள், எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைவது இல்லை என்றுதான் நீங்கள் பயப்படுகிறீர்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் சாதகமாக அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுப்பேன். பல நேரத்தில் நீங்கள் அழுகிறீர்கள், எனக்கு யாரும் இல்லை என்று. ஆனால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கும் என்பதை உங்களாலும் சொல்ல முடியாது, ஆனால் என்னால் சொல்ல முடியும். நிறைய வலி, வேதனை, நிறைய குழப்பங்கள், இப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நானும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் ஒரு விஷயத்தை மட்டும் அடிக்கடி கூறுவேன். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு இங்கு நிறைய பேர் வருவார்கள். உங்களுடைய அத்தனை விஷயத்தையும் குழப்பித்தள்ள நிறைய பேர் வருவார்கள். ஆனால் நீங்கள் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. யாரோ என்னென்னமோ செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தெய்வம் நம்மை காப்பாற்றும், தெய்வம் நம்மை வழிநடத்தும், தெய்வம் நமக்காக அத்தனை விஷயத்தையும் செய்து கொடுக்கும் என்பது மட்டும்தான். தெய்வம் உங்களுக்காக பல வழிகளில் பலவிதமான மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் வைத்துதான் இருக்கிறது. உங்களுக்கு என்னை எவ்வளவு பிடிக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தானே. எனக்கு உன்னை நிறைய பிடிக்கும், அதற்கு அளவெல்லாம் இல்லை சாயி என்று தானே கூறுவாய். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்வில் அளவெல்லாம் கிடையாது, நல்லதுதான் நடக்கும். பேரின்பத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அமையத்தான் செய்யும். தொடர் முயற்சியால் ஒருவன் தோற்று போவான் என்று கேள்விப்பட்டு இருக்கிறாயா என்ன? கேள்விப்பட்டது இல்லைதானே?
உன்னுடைய வாழ்க்கையில் எக்காரணத்தைக் கொண்டும் நீ தோல்வி என்ற ஒன்றை அடைய மாட்டாய். அதற்கு பதிலாக நிறைய சந்தோஷங்களை மட்டுமே அடைவாய். பல பேருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தாலும் உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை உதவி செய்ய விடுவதே கிடையாது. நீ என்னிடம் அடிக்கடி கூறுவது, நான் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று நினைத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் என்னால் எந்த ஒரு விஷயத்திலேயும் என்னால் நல்லதையே செய்ய முடியவில்லை. எப்பொழுதும் என்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடப்பதும் இல்லை. அப்புறம் எப்படி நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ கூறுகிறாய். கண்டிப்பாக உன்னுடைய அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு ஒவ்வொன்றும் தெரிய வேண்டும். நீ சொல்லிதான் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிகிறது என்று நினைக்காதே. எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழு விஷயமும் தெரியும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக எல்லாமும் எனக்கு தெரியும். பேரின்பங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒவ்வொன்றையும் செய்வேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உனக்கான தவறான விஷயத்தை எப்பொழுதும் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் கலங்கி நிற்கும் அளவுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் அளவுக்கும் நான் எப்பொழுதும் எதையும் செய்ய மாட்டேன். ஆசையாகத்தான் என்னிடம் நீங்கள் வருகிறீர்கள். எனக்கு இதை செய்து கொடுங்கள், அதை செய்து கொடுங்கள் என்று. உங்களுடைய ஆசைகளை நடத்தி கொடுக்காமல், உங்களுடைய ஆசைகளை ஒவ்வொரு விஷயமும் செய்து கொடுக்காமல் நான் எப்படி ஒவ்வொன்றையும் தட்டி தட்டி உங்களுக்கு போடுவேன் என்பதை சொல்லுங்கள் பார்ப்போம். காலத்திற்காக உங்களை நீங்கள், அதாவது மற்றவர்கள் ஏதாவது உங்களை பேசிவிடுவார்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் உங்களை கவலைப்படுத்தி விடுவார்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஆகிவிடுமோ என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். உங்களுக்கு சந்தோஷமான சகலவிதமான விஷயத்தையும் கொடுக்க என்றுமே நான் இருக்கிறேன். நான் உன்னை காவல் காத்து வழி நடத்தும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலேயும் எந்த ஒரு பொழுதிலேயும் கவலைப்படவே கூடாது. நானும் உன்னுடைய தெய்வம்தான். நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்காது என்று நினைக்கும் ஒன்றை மட்டும் விட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும், அதை மட்டும் நீ மறந்து விடாதே. சோதனைகள் உன்னை மிகப்பெரிய அளவில் அழுத்துகிறது. உன்னை எந்த ஒரு விஷயமும் செய்யவே விடாமல் உன்னுடைய சோதனை காலங்கள் உன்னை அழுத்துகிறது. ஆனால் இந்த சாய் அனைத்து சோதனை காலத்திலும் இருந்து உன்னை நான் மீட்டு எடுப்பேன். கண்டிப்பாக மீட்டு எடுப்பேன். வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் கவலைகளோடு இருந்தீர்கள் என்றால் எப்படி உங்களால் முன்னேற முடியும்? உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் சுபத்துவம் நடக்கும் என்று நான் உங்களுக்கு ஒவ்வொரு பொழுதும் சொல்லிக் கொடுத்து உங்களை ஒவ்வொரு பொழுதிலேயும் நான் வாழ வைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு பொழுதிலேயும் உங்களுக்கு பிடித்தது போல வாழ வைக்கும் பொழுது உங்களுக்கு நான் எப்படி கஷ்டத்தை கொடுப்பேன்? எந்த நிலையிலேயும் உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். எந்த நிலையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது, நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் கலங்கி நிற்கிறோம், நமக்கு யாரும் இல்லை என்ற மாதிரியான எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிச்சயமாக சகலமும் நமக்காக நல்லபடியாக நடக்கும் என்பதை மட்டுமே நினைத்து கொள்ளுங்கள். அலட்சியங்கள் மற்றும் குழப்பங்கள் எதுவுமே தேவையல்ல. அலட்சியங்கள் குழப்பங்கள் இல்லாத வாழ்க்கை இது. அலட்சியங்களோ குழப்பங்களோ
இல்லாத வாழ்க்கை இது. நீங்களாக உங்களுடைய வாழ்க்கையை போட்டு குழப்பிக்கொண்டு இன்னும் மேலும் 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 கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொள்ளாதீர்கள். என்றுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து வாழ வைக்க இருக்கிறேன். தூக்கத்தை பார்க்காமல் உழைக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசைகள் உங்களுக்கு இருக்கிறது. தவறுகள் நான் செய்ய மாட்டேன், அதாவது உங்களுடைய தெய்வம் எப்பொழுதும் உங்களுக்கு நல்வழி மட்டும் காட்டும் என்பது எல்லாமும் உங்களுக்கே தெரியும். அலட்சியத்தினால் நிறைய ஆபத்துகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதுவும் உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லா பொழுதுகளிலேயும் நீங்கள் என் பிள்ளைகள்தான். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்திற்கும் சரி, நான் துணையாக இருந்து ஒவ்வொரு காலத்திலேயும் சிறப்பாக உங்களை வாழ வைப்பேன். அது மட்டும் அல்லாமல் வேகமாக உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தது. இனிமே உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் எல்லா நாளும் கஷ்டங்கள் வராமல் சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்பொழுது இருக்கும் இந்த கஷ்டங்கள் நீங்கட்டும் என்றே ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.